தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸில் தீபாவளி 1 ஆஃபர்கள் 2 மெகா சேல், மெகா ஆஃபர், மெகா சேமிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். காங்கிரஸ் விசிகவை தூக்க விஜய் போட்ட மெகா பிளான். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள தவிக தலைவர் விஜய், அக்கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விசிகவை தங்கள் பக்கம் இழுத்து புது அணி அமைக்கும் வேலையில் இறங்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தவிக மேலிட வட்டாரம் கூறியதாவது: கரூர் சம்பவத்தின் பின்னணியில் திமுக இருக்குமோ என்ற சந்தேகம் விஜய்க்கு உள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்தை வைத்து தவிகவை முழுமையாக அழித்துவிட வேண்டும் என திமுக தரப்பு செயல்படுவதாகவும் விஜய் நினைக்கிறார். அதனால் கட்சி துவங்கிய போது இருந்த கூட்டணி நிலைப்பாட்டிலிருந்து முழுமையாக மாறி இருக்கிறார். அரசியல் ரீதியில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சு நடத்தும்படி கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ளார். கட்சியின் முன்னணி தலைவர்களோ வலுவான திமுக கூட்டணியை உடைத்து அங்கிருந்து காங்கிரஸ் விசிகவை தவிக பக்கம் கொண்டு வந்தாலே போதும், திமுக வீழ்ந்துவிடும் என்று நம்புகின்றனர். இதை விஜயிடமும் சொல்லி அதற்கேற்ப காய் நகர்த்தல்களை துவங்கியுள்ளனர். விஜயும் பச்சை கொடி காட்டிவிட்டார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் விஜய் ஆதரவு தலைவர்களை முடுக்கிவிட்டு திமுக கூட்டணி வேண்டாம் என்ற கருத்தை மையமாக வைத்து கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும்படி கேட்டுள்ளனர். அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸில் இருக்கும் மூத்த தலைவர்கள் பலரும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுப்பதோடு அக்கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று தலைமைக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். விஜய் தரப்பிலிருந்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கரிடம் பேசியுள்ளனர். அவரும் திமுக கூட்டணி வேண்டாம் என்ற சிந்தனையில் இருப்பதால் தலைமையிடம் அதையே வலியுறுத்தி வருகிறார். தவிக, காங்கிரஸ், விசிக கூட்டணி அமைந்துவிட்டால் தமிழகத்தில் காலம் காலமாக திமுக பக்கம் சென்று கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தங்கள் பக்கம் வந்துவிடும் என்று விஜய் கணக்கு போட்டுள்ளார். கூடவே தலித் ஓட்டும் முழுமையாக கிடைத்துவிடும் என்று கணக்கு போட்டிருக்கிறாராம் விஜய். பாஜக கூட்டணியில் இணைய 25 சீட் பேரம் பேசிய அன்புமணி. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. அக்கூட்டணியை ஏற்படுத்திய அமித்ஷா கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை எந்த கட்சியும் இணையவில்லை. இதனால் ஏற்கனவே லோக்சபா தேர்தலின் போது பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாஜக தேசிய தலைமை இறங்கியுள்ளது. இதற்காக கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டாவை களம் இறக்கிவிட்டுள்ளது. இதையடுத்து இரண்டாக பிளவுபட்டிருக்கும் பாமகவின் ராமதாஸையும் அன்புமணியையும் பாண்டா சந்தித்துள்ளார். இருவரிடமும் கூட்டணி குறித்து பேசிய பாண்டா, முதலில் இரண்டாக பிளவுபட்டிருக்கும் பாமக ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அதனால் அதற்கு ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் விடாமல் அன்புமணியை அவருடைய வீட்டிற்கு சென்று சந்தித்தார். அப்போது பாமக ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தியதை அன்புமணி ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து கூட்டணியில் இணைய 25 சட்டசபை தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டையும் ஒதுக்க வேண்டும் என நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாமக வட்டாரங்கள் கூறியதாவது: 25 சீட்டுக்கு பழனிசாமியிடம் பேசி ஒப்புதல் பெற்றுவிடலாம். ஆனால் ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரை பாஜக தரப்பில் எந்தவித உறுதியும் அளிக்க முடியாது. ஏனென்றால் பாஜகவுக்கு தமிழகத்தில் போதுமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் இல்லை. ராஜ்யசபா சீட் தொடர்பாக பழனிசாமியிடம் தான் பேச வேண்டும். அவர் ஒப்புக்கொண்டால் பாஜகவுக்கு ஆட்சேபனை இல்லை என பாண்டா கூறியிருக்கிறார். நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு, சென்னைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. சென்னை வானிலை மையத்தின் அறிவிப்பு: தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். புயலாக மாறுமா என்பதை அடுத்தடுத்த நாட்களில் ஏற்படும் மாற்றங்கள் அடிப்படையில் தெரியவரும். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்யும். திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களுக்கு 23ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியது. மகிழ்ச்சி செழிப்பு ஒளிரட்டும். பிரதமர் மோடி தீபாவளி வாழ்த்து. நாடு முழுதும் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். மை கவர்மெண்ட் எனும் அரசு இணையதளத்தில் பதிவு செய்திருந்த பயனர்களுக்கு இமெயில் மூலமாக அவர் வாழ்த்து தெரிவித்தார். அதில் நாட்டு மக்களை மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி எழுப்பிய பிறகு வரும் 2வது தீபாவளி. ராமர் அநீதியை எதிர்த்து போராடும் பலத்தை தருகிறார். ஆபரேஷன் சிந்தூர் இதற்கு தலைசிறந்த உதாரணம். நாடு முழுதும் தீபங்களை ஏற்றி நேர்மறையான சிந்தனைகளை வளர செய்வோம் என்று கூறியிருந்தார். தமிழ், ஆங்கிலம் உள்பட 18 மொழிகளில் மொழிபெயர்க்கும் வசதியுடன் இந்த வாழ்த்து செய்தி அனுப்பப்பட்டிருந்தது. எக்ஸ் சமூக வலைதளத்திலும் மோடி வாழ்த்து சொன்னார். அதில் இந்த தீப திருநாள் நம் வாழ்வில் நல்லிணக்கம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை ஒளிர செய்யட்டும் என்று கூறியுள்ளார். உதயநிதி தீபாவளி வாழ்த்து. இந்து முன்னணி கடும் தாக்கு. தீபாவளி வாழ்த்து சொன்ன துணை முதல்வர் உதயநிதியை இந்து முன்னணி கடுமையாக சாடியது. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கை. ஆன்மீக பூமியான தமிழகத்தில் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத திராவிட மாடல் அரசு அதிகாரத்தில் உள்ளது. விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு என எந்த இந்து பண்டிகைகளுக்கும் திமுகவினர் வாழ்த்து சொல்வதில்லை. இந்நிலையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துகள் என்று கூறியிருக்கிறார். கலாச்சார சீர்கேடு இது. உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்களை அவமதிக்கும் செயல். இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுபவர்களை இந்துக்கள் அடையாளம் காண வேண்டும். மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்தால் ஹாப்பி ஸ்ட்ரீட் போன்ற கலாச்சார சீர்கேடுகள் திமுக அரசால் தமிழகத்தில் நடந்து வருகின்றன. நம் கலாச்சார பண்பாடுகளை பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் வளர்த்திட ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். பண்டிகைகளின் மகத்துவத்தையும் அது எப்படி உருவானது என்பதையும் வளரும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதிதாக 41 மருத்துவக் கல்லூரிகள், மேலும் 10,650 பேர் MBBS படிக்கலாம். தேசிய மருத்துவ கமிஷன் தலைவர் அபிஜித் ஷேக் கூறியதாவது: நாடு முழுதும் புதிதாக 41 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கை 816 உயர்ந்துள்ளது. MBBS சீட்களை உயர்த்த 170 கல்லூரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்தன. அதை பரிசீலனை செய்து 10,650 MBBS சீட்டுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் உள்ள மொத்த MBBS சீட் எண்ணிக்கை 1,37,600 அதிகரித்துள்ளது. அதேபோல் முதுகலை மருத்துவ படிப்பில் 5,000 இடங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் மொத்த முதுகலை மருத்துவ சீட் எண்ணிக்கை 67,000 உயரும். இறுதி ஒப்புதல் செய்முறை மற்றும் கவுன்சிலிங் சில தாமதங்களை சந்தித்தாலும் இந்த நடைமுறைகள் பரிந்துரைக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்படும். வரும் கல்வியாண்டிற்கான அங்கீகாரம், தேர்வுகள் குறித்த அட்டவணையை விவரிக்கும் வரைபடம் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். அக்டோபரில் மழை பாதிப்பால் 20 பேர் பலி, 435 குடிசைகள் சேதம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. மாநிலம் முழுதும் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்துள்ளது. இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை மழைக்கு 10 பெண்கள், 8 ஆண்கள், 2 குழந்தைகள் என மொத்தம் 20 பேர் இறந்துள்ளனர். அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் 5, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 3 பேர் இறந்துள்ளனர். மேலும் 21 பேர் காயமடைந்துள்ளனர். மாநிலம் முழுதும் மழையில் 435 குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளன. 267 கால்நடைகள் இறந்துள்ளன. தேனி மாவட்டத்தில் 7,500, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3,800 என 11,300 கோழிகள் இறந்துள்ளன. 45 மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது.